ரம்யாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டையை மட்டும் பயன்படுத்தி 3 விதமான சைடிஷ் தான் செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். ஒரு 6 நிமிட வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு போகிற பெண்கள், பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சிம்பிள் அண்டு டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். நம்ம என்ன தான் டிஃபன் ஐட்டம் பண்ணாலும் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் செய்யும்போது சைடிஷ் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பத்தை போக்குறதுக்காக, அது மட்டும் இல்லை ரொம்பவே சீக்கிரமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம முட்டை பொரியல் தான் செய்வோம். அதை 3 விதமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஆலக்கரண்டி எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். தாளிதத்துக்காக பயன்படுத்துவோம்ல, அந்த கரண்டி தான். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டையை பயன்படுத்தி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இது போல் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 1 முட்டையை மட்டுமே பயன்படுத்தி செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2-3 முட்டைகளை கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாம் படுற மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா முட்டைகளை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி வெங்காயம் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பயன்படுத்திக்கலாம். இப்போது சேர்த்துட்டு உப்பு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பிஞ்ச் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போது அடிபாகம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது கத்தியவோ பயன்படுத்தி இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். ஆஃப் ஆயில் சாப்பிட்ற குழந்தைகள், பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இல்லை முழுமையாக வெந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளே நல்லா ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குல்ல. நிறைய பேர் ஆஃப் ஆயில் சாப்பிட்ற பிரியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த வெங்காயம் சேர்க்கும் போதே கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், பெப்பர் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது எல்லாமே கலந்து விட்டு இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து 2வது மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டையை பயன்படுத்தி செய்து காமிக்க போகிறேன். அதனால தான் ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குடைமிளகாயை ஒரு பாதி மிளகாயை எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நீள்வாக்கில் இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடுசாகவும் கட் பண்ணிக்கலாம் அல்லது இது போலவும் கட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை பொரியல் செய்யும் போது தூளுப்பை பயன்படுத்திக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தோம்னா கரைஞ்சி வராது. இப்போது காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி. இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மீன் வறுவல் மசாலா, அதாவது ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த முட்டை சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் முழுமையாக போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி எடுக்க முடியாது. அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் ஒரு 6 முட்டைகளை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்காக தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம 6 முட்டைகள் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், முட்டை பொரியல் தயாராகிருச்சு. நம்ம 2வது மெத்தட் முட்டை பொரியலும் செய்து காமிச்சாச்சு. முட்டைகளை சேர்க்கும் போது, மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ஆலக்கரண்டியில் செய்கிறது, அதுவுமே நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். மதியம் லஞ்சுக்கு நம்ம ஒரு சூப்பரான டக்குன்னு ஒரு முட்டை பொரியல் செய்துட்டோம். நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு சேர்த்திங்கன்னா காரம் குறைவாக தான் இருக்கும். குட்டீஸ் எல்லாமே கூட விரும்பி சாப்பிடலாம். காரம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டான காரமாக இருக்கும். இப்போது அடுத்து 3வது மெத்தட் பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் நார்மலாக எல்லாருமே செய்கிற ஒரு முட்டை பொரியல் தான். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 6 முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க. இந்த முட்டைக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த முட்டை பொரியலும் நமக்கு தயாராகிரும். இது எல்லாருமே நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுற ஒன்று தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். தெரியாத சொந்தங்கள் இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சில்வர் கடாய் பயன்படுத்தியிருக்கனால அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நான்ஸ்டிக் கடாயோ இரும்பு கடாயோ பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ 3வது வகையான முட்டை பொரியலும் நம்ம செய்து காமிச்சிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.